நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நான் யார் அப்படின்ற தலைப்போட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். போன இதுல என்ன பார்த்தோம்னா, பஞ்சேந்திரியங்களான உடலு, அந்த உடல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப இயற்கையை அழிக்கிறீங்கப்பா. அது மனிதன் அவனுக்கே தெரியாம செய்யற தவறு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? அது தொடர்ச்சி தான். அப்புறம் பிறந்தவன் தன்னுடன் பிறந்த விலங்குகளை, அதாவது மனுஷன் பிறந்துட்டான், ஆனா அவனுக்குள்ள சக விலங்குகள்லாம் இருக்குல்ல, கடவுளின் சிருஷ்டியில் இருந்து தன்னை போலவே அவதரித்த ஆத்மாக்கள் என்பதை மறந்து அவைகளை அளவுக்கு மீறி சூறையாடு கொண்டிருக்கின்றான். இது அவன் கடமையற்ற பிழையாகும். சக விலங்குகளையும் அவன் துன்புறுத்துறான், சாப்பிடுறான், வைக்கிறான்ல, அது அவனுக்கு அவன் அடுத்து செய்யற தவறு அப்படின்னு சொல்றாங்க. தான் இருக்கும் இவ்வுலகத்தில் தன்னை போல் இருக்கும் பல கோடி ஆத்மாக்களை தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்பதை மறந்து அவர்களை அன்பு இல்லாமல் புறக்கணித்து புண்படுத்தி கொன்றும் தின்றும் அலையும் பாவியாகின்றான். இது அவனை படைத்த கடவுளுக்கு அவன் செய்யும் பெரிய துரோகமாகும். மூணாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் தன்னோட ஒரு சொந்தக்காரங்க தான். அவன் மேல நான் எதுக்கு இவ்வளோ வெறுப்பு, அவன் மேல நான் எதுக்கு இவ்வளோ ஓ இதெல்லாம் நம்ம பாருப்பா அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்றாங்க. ஏன்னா ஆத்மா பரமாத்மாட்ட இருந்துதான் வந்திருக்கு, அப்படிதானே? எல்லாரும் ஒரு ஆத்மா தான். சரி, அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க அப்படி நடந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படும் போது, யாரோ உங்களை பழிக்கும் போது, யாரோ உங்க மேல குற்றம் சுமத்தும் போது, யாரோ உங்களை தண்டிக்கும் போதோ, சில நேரங்கள்ல சபிக்கிறது உண்டு நம்மளும், இல்லைன்னா அது ஒரு சண்டையா போறது உண்டு. இன்னொரு பின்பம் என்ன இருக்கு அப்படின்னா, யாருக்கோ கஷ்டம் இருக்குன்னா நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம். ஒன்னும் இல்லை, இப்ப எர்த்துக்காக் வந்துச்சு, 1,00,000 பேர் செத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10,000 சொன்னாங்க, எப்படியும் 50,000 செத்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேசிவா டெத் நடக்குது. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பல்கா பீப்புள் மடிறாங்க. கலியுகத்தோட உச்சம் இது. நம்ம மனம் திருந்துவோம், அந்த ஆத்மாக்காக நம்மளும் ப்ரே பண்ணலாம். மேலும் அழிவுகள் வராம இருக்க நீங்க முயற்சி செய்யுங்க. தினமும் உங்க சுற்றத்தார்கள் உள்ள எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கட்டும் முதல்ல அந்த பரந்த மனசுக்கு நம்ம பழகிக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்த அதனால் தன்னால் முடிந்தவரை பிறரையும் தன் குடும்பத்தினர் என்று அறிந்து அவர்கள் வாழவும் உதவ வேண்டும். இது தான் செய்யும் ஒரு கடமையாகும். கடமைக்கு நிகரா சொல்றாங்க. எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறத பெரும் பாக்கியமா சொல்றாங்க குருநாதர். உன்னோட கடமையே என்னன்னா, முதல்ல இயற்கையோட ஒழுங்கா வாழு. அப்புறம் சக விலங்குகளை துன்புறுத்தாத, அடிக்காத, கொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா சக மனுஷங்களை முதல்ல அன்போட பரிவோட இரு. மனசுல வெஞ்சஸ் வேண்டாம், மனசுல ஒரு கோப உணர்வு வேண்டாம். யார் எப்படி போனா என்ன, நான் என் குடும்பம், என் மனைவி, என்னோட குழந்தைகள் அப்படின்னு மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் தான் பிறந்த காரணத்தை அறிவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இல்லை. அவ்வப்போது நடக்கும் கூட்டங்களில் பசுமாடு போல அமர்ந்து செவியில் ஏதோ அவ்வப்போது கேட்கின்றதே தவிர, தான் அன்று அவசரமாக தின்று வந்த புல்லை வாயசைத்து கொண்டு மென்று கொண்டு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து கதை முடிந்ததும் கைத்தட்டலில் தானும் ஒரு கைத்தட்டி கூட்டம் சிதறியதும் மனம் ஓட்டம் பழைய நாட்டத்திற்கு மறுபடியும் போய்விடுகின்றது. ஆக மொத்தத்துல நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் கேட்கிறோம்னா, எங்கேயோ ஒரு கூத்து பார்க்க உட்காந்துருக்கோம், திரும்ப கை தட்டிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அதை அப்படியே மறந்துட்டு நம்ம வேலையா நம்ம என்னத்த செய்யறோமோ அதையே செஞ்சுட்டு இருந்தா நம்மளால இறைவனை காண முடியாது. இறைவன் நம்மளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை காண்றதுக்கான வழிகளும் சொல்லிட்டாங்க. மாயையை திற, மாயை தான் உனக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரியரா இருக்கு, அத முதல்ல நீ கட்டுக்குள் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்மள்தான் ஃபாலோ பண்றதுக்கு மனம் இல்லை, டைம் இல்லை, ஸ்டெப்பே எடுக்கிறது இல்லை.
அப்புறம் பாருங்களேன், அந்த பசுமாடு கூட்டத்துல உட்காந்துட்டு என்னத்த தின்னுட்டு வந்து இங்க வந்து கே கைதட்டு முடிச்சோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பழையபடி பழைய விஷயத்துக்கே போயிடுற. வீடு திரும்பியதும் கதவு மூடியதும் மறுபடியும் பகலாக இருந்தாலும் கண் இல்லாதவன் போல் இருளை தன்னிலும் தன்னை சுற்றிலும் தானே வர வைத்துக் கொள்கின்றான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, பகல் தான் இருக்கு, ஆனா இருட்டுலதான் இருக்கான் அவன் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்றாங்க பாருங்களேன். பகலாக இருந்தாலும் கண் இல்லாதவன் போல் இருளை தன்னிலும் தன்னை சுற்றிலும் தானே வர வைத்துக் கொள்வான். அதாவது நம்மளுக்கு ஒளி வந்து பறந்து விரிஞ்சுதாங்க இருக்கு, நம்ம அதை உணர்றது இல்ல. அதான் இறைவன் நம்ம கிட்ட பேசுறது, நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம உணர்றதுக்கான தருணம் வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. நம்ம அதுக்கான சுச்சுவேஷனையும் உருவாக்கல அப்படின்னு தான் சொல்லும். பிறந்தது எல்லாம் பெண்ணிற்காக, பெண் என்று இருப்பதில் சுகம் கண்ட பின் பெரும் பிள்ளைகள், பிள்ளைகளை வளர்ப்பதற்காக உழைப்பு, உழைத்து வந்ததும் பெரியதோர் சோர்வு, சோர்வை போக்குவதற்கு மதுவும் மருந்தும், மருந்தின் போதையால் உண்டான உறக்கமும். ஒரு இரவு கழிந்து காலை மணி அடித்ததும் மஞ்சத்தில் இருந்து திடீர் என எழுந்து குதித்து மடமட என்று நித்திய கருமங்களை முடித்து தான் என்ன உண்ணுகின்றான் என்பதையும் உணராமல் ரசிக்காமல் வாயில் இருந்து நேரே வயிற்றுக்குள் போய் சேரும்படி முழுங்கி விட்டு மடமடவென்று வாகனத்தில் ஏறி படபடவென்று அடிக்கும் இதயத்தையும் அறியாமல் உருண்டு புரண்டு மறுபடியும் தன் வேலையை பார்க்க போய்விடுகின்றான். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் யார், தான் எதற்காக பிறந்தோம், தனக்கும் தன்னை சுற்றிய இயற்கைக்கும் என்ன உறவு, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் அப்பாற்பட்ட மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் மட்டும்தான், தன் குடும்பம் மட்டும்தான், தான் பிறந்தது சுகத்தை அனுபவிக்கத்தான், இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு தான் பிறந்த காரணத்தை அறியாமல் பிறவி மறுபிறவி என்னும் கால சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஜென்மங்களை அடைந்து இதற்கு முடிவு காணாத நிலையில் சென்று கொண்டிருக்கின்றான். இப்படி இருக்கும் மனிதர்களின் மனதை சீர்படுத்தி சரிப்படுத்தி நல்ல மார்க்கத்தில் செல்ல ஞானத்தை கொடுக்க நாங்கள் உலகத்தில் சிலரை தேர்ந்து எடுத்து மக்களை சீர்திருத்தும் பணியில் அவர்களை ஈடுபடுத்துகின்றோம். இது உலக மக்களுக்கு அகத்தியர் அளித்த அறிவுரை ஆகும். திரும்ப வாசிக்கிற, இது உலக மக்களுக்கு அகத்தியர் அளித்த அறிவுரை ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அநேகமா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளதான் மாட்டிருக்கோம். எந்திக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், திரும்ப வரோம், திரும்ப சாப்பிட்றோம், தூங்குறோம், இப்படியேதான் இருக்கு. இதுல இருந்து நம்ம இந்த சைக்கிள்ல இருந்து விடுபடணும்னா முதல்ல நான் யாருன்ற விஷயங்கள் புரிஞ்சு எல்லாரையும் முதல்ல இயற்கை அம்மாவை மதிச்சு, நீங்க உங்களுக்கு வாழ்றதுக்கு நான் எப்பயும் சொல்றதுதான், முன்னாடி தொகுப்புலாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு இடம் கிடைச்சிருக்கா, ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா முதல்ல உங்களோட வட்டத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ நன்றி சொல்லுங்க. கடவுளே, நான் இந்த வட்டத்துல இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த இருக்கிற பீப்புளும் நல்லா இருக்கட்டும், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், இந்த ஸ்டேட்ல இருக்கேன், இந்த நாட்டுல இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது போர் பயம் இருக்கா, பஞ்சம் இருக்கா, தண்ணி இல்லாம இருக்கா? இருக்கலாம், 2 நாள் இருக்கும். ஒரேடியா தண்ணி இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குதாங்க? இல்ல. நன்றி சொல்லுங்க, நன்றி உணர்வோட இருங்க. இதெல்லாம் தெரியப்படுத்துற குருநாதருக்கு முதல்ல நன்றியோட இருங்க. எல்லா புகழும் குருநாதருக்கு தான். இங்க நம்ம யாருமே ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே குருநாதர் தான். நமஸ்காரம்.